வணக்கம். புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளின் டைமண்ட் டிவியின் சிறப்பு தொகுப்பு. இந்திய அரசின் கலாச்சார அமைச்சகம் சார்பில் வந்தே மாதரம் பாடல் 150 ஆண்டுகள் நிறைவு பெறும் சிறப்பு விழாவை முன்னிட்டு காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் வந்தே மாதரம் பாடலை பாடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்திய அரசின் கலாச்சார அமைச்சகம் சார்பில் வந்தே மாதரம் பாடல் உருவாகி 150 ஆண்டுகள் நிறைவு பெறும் சிறப்பு விழாவை முன்னிட்டு காலை 10 மணி அளவில் நாடு முழுவதும் ஒருங்கிணைந்து வந்தே மாதரம் பாடலை பாடி நிகழ்ச்சி நடத்துமாறு அறிவித்துள்ளது. இதற்கிணங்க காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் சார்பில் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் வந்தே மாதரம் பாடலை ஒருமித்த குரலில் பாடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் திரு ASPS ரவிபிரகாஷ் ஐஏஎஸ் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் வந்தே மாதரம், தேசபக்தி பாடல்கள் மற்றும் தேசிய கீதம் ஆகிய பாடலை ஒருமித்த குரலில் அனைவரும் பாடி தங்களது தேசபக்தியை வெளிப்படுத்தினர். இந்நிகழ்ச்சியில் துணை ஆட்சியர் திரு செந்தில்நாதன், துணை ஆட்சியர் திரு வெங்கடகிருஷ்ணன், நகராட்சி ஆணையர் திரு சுபாஷ், குடிமைப்பொருள் வழங்கல் துறை துணை இயக்குநர் திரு சச்சிதானந்தம், மேல்நிலை கல்வி துணை இயக்குநர் திருமதி ஜெயா, நலவழித்துறை துணை இயக்குநர் திரு சிவராஜ்குமார், மாவட்ட ஆட்சியரின் செயலர் திரு பாலு என்கிற பக்கிரிசாமி, செய்தி மற்றும் விளம்பரத்துறை உதவி இயக்குநர் முனைவர் திரு குலசேகரன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அலுவலக அதிகாரிகள், ஊழியர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். என்னாடு செழுமை சூழ்ந்தேடு, என்னாடு செழுமை சூழ்ந்தேடு, பாரத துணை கண்ட துருப்பு இந்த பாரிக்கு பண்பூட்ட மாதரம் சுஜலா சுபலா மலயஜ சீதலா சுகதா மரதா மாதரம் வந்தே மாதரம். காரைக்கால் பகுதிகளில் டெங்கு காய்ச்சல் பரவாமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. காரைக்கால் பகுதியில் டெங்கு காய்ச்சல் பரவாமல் இருக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு அரசு துறையினருக்கு மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார். வடகிழக்கு பருவமழை மிதமாக தொடங்கி படிப்படியாக தீவிரமாகும் இந்த தருணத்தில் டெங்கு காய்ச்சலை பரப்பும் ஏடிஎஸ் கொசுக்கள் அதிகமாக உற்பத்தியாகி ஆங்காங்கே டெங்கு காய்ச்சல் ஏற்பட்டு வரும் சூழலில் காரைக்காலில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பது தொடர்பான ஆலோசனை கூட்டம் மாவட்ட ஆட்சியர் ரவிபிரகாஷ் ஐஏஎஸ் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தின் போது அதிகாரிகளிடையே ஆட்சியர் அவர்கள் பேசியதாவது: டெங்கு காய்ச்சல் பரவாமல் இருக்க மாவட்டம் முழுவதும் கொசு ஒழிப்பு பணியை நகராட்சி கொம்யூன் பஞ்சாயத்து நிர்வாகத்தினர் நலவழித்துறையினுடன் இணைந்து தீவிரமாக மேற்கொள்ள வேண்டும். வடகிழக்கு பருவமழை தொடங்கிவிட்டதால் டெங்கு, சிக்கன் குனியா போன்ற காய்ச்சல் அதிகமாக பரவ வாய்ப்பிருக்கிறது. எனவே தண்ணீர் தேங்காமல் இருக்கும் வகையில் முன்னேற்பாடுகளை செய்ய வேண்டும். டெங்கு, சிக்கன் குனியா போன்ற காய்ச்சலை ஏற்படுத்தும் கொசுக்கள் உருவாகும் காரணிகளை அழிக்க வேண்டும். குறிப்பாக குப்பைகள் குவிந்து கிடக்காமலும் வீடு மற்றும் கட்டிடங்களில் திறந்தவெளி பகுதிகளில் மழைநீர் தேங்கும் வகையிலான பொருட்கள் இல்லாமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். கழிவுநீர் வாய்க்கால்களில் குப்பைகள் அடைபடாத வகையில் அடிக்கடி சுத்தம் செய்ய வேண்டும். சாலையோர சாக்கடைகளில் கழிவுநீர் தேங்கியிருக்காத வகையில் சுத்தம் செய்து வர வேண்டும். அரசு பொது மருத்துவமனையில் எந்த ஒரு காய்ச்சலுக்கும் சிகிச்சை தரக்கூடிய வகையில் வசதிகள் தயார் நிலையில் இருக்க வேண்டும். கிராமங்கள் தோறும் டெங்கு விழிப்புணர்வு கூட்டங்கள் நடத்த நலவழித்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அனைத்து பள்ளி, கல்லூரிகளிலும் மாணவ மாணவியர்களுக்கு டெங்கு காய்ச்சல் பற்றியும் கொசு ஒழிப்பு பற்றியும் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். மாவட்டம் முழுவதும் கொசு ஒழிப்பு புகை மருந்து அடிக்கும் பணி தீவிரப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் ஆட்சியர் அவர்கள். கூட்டத்தில் நலவழித்துறை துணை இயக்குநர் டாக்டர் சிவராஜ்குமார், மருத்துவமனை மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் கண்ணகி, நகராட்சி ஆணையர் சுபாஷ், மீன்வளத்துறை துணை இயக்குநர் நடராஜன், வட்டார வளர்ச்சி அதிகாரி ரெங்கநாதன், நலவழித்துறை திட்ட அதிகாரி டாக்டர் தேனாம்பிகை, கொசு மற்றும் பூச்சிகளால் பரவும் நோய் தடுப்பு தொழில்நுட்ப உதவியாளர் சேகர், நிரவி கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் இளமுருகன்,
சுகாதார ஆய்வாளர் மகேஸ்வரி ஆகியோர் கலந்து கொண்டனர். Septic tanks will have two outlets. One is vent pipe. If it is going into the underground, that is okay. But whatever actually, so in Anam also I have done. In Ulugare I was not knowing what was the result, but in Anam actually it was results were very clear. The simple logic was that most of the mosquitoes. The tank is open, it is anything. Yeah, and there will be when actually what will happen. காரைக்கால் பட்டேல் மற்றும் உசைன் நகர் குடியிருப்பு நலசங்கத்தின் சார்பாக மாண்புமிகு குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு PRN திருமுருகன் அவர்களை சந்தித்து நகரின் அடிப்படை கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி மனு கொடுக்கப்பட்டது. காரைக்கால் பட்டேல் மற்றும் உசைன் நகர் குடியிருப்போர் நலசங்கத்தின் சார்பில் மாண்புமிகு குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு PRN திருமுருகன் அவர்களை அவரது அலுவலகத்தில் நேரில் சந்தித்து நகரின் அடிப்படை கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி மனு கொடுக்கப்பட்டது. இதில் சங்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் குடியிருப்பு வாசிகள் பலர் கலந்து கொண்டனர். அமைச்சர் அவர்களிடத்தில் கொடுக்கப்பட்ட கோரிக்கை விவரங்கள் குறித்து சங்கத்தின் ஆலோசகரும் மக்கள் நல இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் வின்சன் அவர்களிடம் கேட்டறிந்தார். காரைக்கால் பட்டேல் மற்றும் உசைன் நகரில் சுமார் 100க்கும் மேற்பட்ட வீடுகள் இருந்து வருகின்றது. மக்களுக்கு அடிப்படை வசதிகளான குறிப்பாக தெருமின் விளக்குகள், சாக்கடை, சாலை வசதிகள் இல்லாமல் இருந்து வருகின்றது. பட்டேல் மற்றும் உசைன் நகருக்கு தற்போது அடிப்படை வசதிகளில் ஒன்றான அமைச்சரின் முன்முயற்சியால் தெருமின் விளக்குகள் போடப்பட்டு தற்போது மக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் அவர்களுக்கு நகரவாசிகளின் சார்பில் நன்றியினை தெரிவித்துக் கொண்டனர். மேலும் பட்டேல் நகருக்கு சாக்கடை வசதியும் உசைன் நகருக்கு சாலை மற்றும் சாக்கடை வசதிகளை செய்து கொடுப்பதற்காக உரிய திட்ட மதிப்பீடு போடப்பட்டு சம்பந்தப்பட்ட கோப்புகளை உரிய துறைக்கு அனுப்பப்பட்டு அதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கூடிய விரைவில் 2 நகருக்கும் அடிப்படை வசதிகள் போர்க்கால அடிப்படையில் செய்து கொடுப்பதாக அமைச்சர் அவர்கள் நகரவாசிகளுக்கு வாக்குறுதி அளித்துள்ளார் என சங்கத்தின் ஆலோசகர் கூறியுள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் அவர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து தெற்கு தொகுதிக்கு உட்பட்ட மாஸ்நகர் விரிவாக்கத்தில் சாலை அமைக்கும் பணியினை மாண்புமிகு MH நாஜிம் MLA அவர்கள் தொடக்கி வைத்தார்கள். பாராளுமன்ற உறுப்பினர் மாண்புமிகு வைத்திலிங்கம் அவர்களுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 21,10,000 திட்ட மதிப்பீட்டில் தெற்கு தொகுதிக்கு உட்பட்ட மாஸ்நகர் விரிவாக்கம் மற்றும் 2ஆம் தெரு சாலை அமைக்கும் பணியினை மாண்புமிகு MH நாஜிம் MLA அவர்கள் தொடங்கி வைத்தார்கள். இந்த நிகழ்வில் காரைக்கால் நகராட்சி உதவி பொறியாளர் திரு லோகநாதன், இளநிலை பொறியாளர் சத்தியபாலன், காங்கிரஸ் கட்சி மாவட்ட தலைவர் சந்திரமோகன் மற்றும் அப்பகுதி முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டு பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டார்கள். காவிரி பொதுப்பள்ளியில் குழந்தைகள் உதவியின் சேவைக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. காவிரி பொதுப்பள்ளியில் 5/11/2025 அன்று குழந்தைகள் உதவியின் சேவைக்கான விழிப்புணர்வு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை பள்ளி முதல்வர் டாக்டர் சிவகுமார் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார். இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக குழந்தைகள் நல ஒருங்கிணைப்பாளர் திருமதி விமலா அவர்கள் வருகை புரிந்திருந்தார்கள். மேலும் திரு புஷ்பநாதன், திரு கணேஷ், திரு முருகன், செல்வி நர்மதா ஆகியோர் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். இவ்விழாவில் 9ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் பங்கேற்றனர். இவ்விழாவில் குழந்தைகள் உதவி எண் பற்றி விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. மேலும் இவ்விழாவில் மாணவர்கள் தங்களுக்கு ஏற்பட்ட சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொண்டனர். விழா காலை 10:30 மணிக்கு தொடங்கி நண்பகல் 12 மணிக்கு இனிதே நிறைவேற்றது. அக்கரை வட்டம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி சிறப்பாக நடைபெற்றது. அக்கரை வட்டம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சி பள்ளி தலைமை ஆசிரியை திருமதி சுஜாதா அவர்களின் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டு இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக திரு முத்துக்குமரன் அவர்கள் கலந்து கொண்டு மாணவர்களின் புதுமையான மாதிரிகளை பார்வையிட்டு பாராட்டினார். மேலும் அவர் நடுவராக செயல்பட்டு சிறந்த படைப்புகளை தேர்ந்தெடுத்து மாணவர்களுக்கு ஊக்குவிப்பு வழங்கினார். கண்காட்சியில் 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவ மாணவியர் பல்வேறு தலைப்புகளில் தங்கள் திறமையை வெளிப்படுத்தினர். இயற்பியல், ரசாயனவியல், உயிரியல், சுற்றுச்சூழல், தகவல் தொழில்நுட்பம் போன்ற துறைகளுடன்
கணித படைப்புகளும் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன. மாணவர்கள் உருவாக்கிய சூரிய ஆற்றல் உற்பத்தி மாதிரி, காற்றாலை, மின்சுற்று அமைப்பு, நீர் சுழற்சி மாதிரி, மழைநீர் சேகரிப்பு முறை, ரோபோ இயக்கம், பசுமை ஆற்றல் மாதிரி, மனித உடல் அமைப்பு போன்ற பல அறிவியல் முயற்சிகள் பார்வையாளர்களின் பாராட்டை பெற்றன. அதேபோல் கணிதத்துறையை சார்ந்த வடிவவியல் மாதிரிகள், பரப்பளவு மற்றும் கோணங்கள் தொடர்பான விளக்கங்கள் மாணவர்களின் சிந்தனை திறனை வெளிப்படுத்தின. பள்ளி ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்து அவர்களின் அறிவியல் ஆர்வத்தையும் புதுமை சிந்தனையையும் ஊக்குவித்தனர். பெற்றோர்கள் மற்றும் விருந்தினர்கள் மாணவர்களின் திறமை, உழைப்பு, ஆக்கப்பூர்வ சிந்தனை ஆகியவற்றை பாராட்டினர். காரைக்கால் மூவிசா அரசு உதவி பெறும் உயர்நிலைப் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. காரைக்கால் மூவிசா அரசு உதவி பெறும் உயர்நிலைப் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. பள்ளியில் பயிலும் எல்கேஜி முதல் 10ஆம் வகுப்பு வரையுள்ள மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு தமது அறிவியல் ஆர்வத்தை செயல் வடிவில் வெளிப்படுத்தினார்கள். இந்த அறிவியல் கண்காட்சியை பள்ளியின் செயலாளர் திரு டாக்டர் உமர் ஹத்தாப் அவர்கள் தொடங்கி வைத்தார். பள்ளி தலைமை ஆசிரியர் திரு தேவராஜ் அவர்கள் அனைவரையும் வரவேற்றார். கண்காட்சியின் நடுவர் பணியினை செல்வி சரோஜா, செல்வி கிருத்திகா ஆகிய இருவரும் முதல் 3 இடங்களை தேர்வு செய்தனர். இக்கண்காட்சி ஏற்பாடுகளை திருமதி TER லிமா தலைமையில் திருமதி சாந்தி மற்றும் ஆனந்தி பிரியதர்ஷினி அவர்களும் செய்திருந்தனர். உடற்கல்வி ஆசிரியை திருமதி மாலதி அவர்கள் மாணவ மாணவியர்களுக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்திருந்தார். கண்காட்சியில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை திரு நுக்மான் சையது வழங்கினார்கள். கண்காட்சி விழாவை பெற்றோர்கள் அனைவரும் கண்டு களித்தனர். புதுச்சேரி மின்துறை முன்னர் அறிவித்தபடியே பணியாளர்களை தேர்வு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி காரைக்கால் முன்னாள் ITI மாணவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மின்துறைக்கு ஆட்கள் எடுப்பதாக பொது அறிவிப்பு மூலம் அறிவிக்கப்பட்டு பின்னர் தேர்வுகள் முடிந்து முடிவுகள் வெளிவரும் முன்னரே திடீரென தகுதி அடிப்படையில் இல்லாமல் பிராந்திய அடிப்படையில் பணியாட்களை தேர்வு செய்ய உள்ளதாக புதுச்சேரி மின்துறை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இதனை கண்டித்தும் முன்னர் அறிவித்தபடியே பணியாளர்களை தேர்வு செய்ய வேண்டும் எனவும் காரைக்கால் ITI முன்னாள் மாணவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காரைக்காலை சேர்ந்த மாணவர்கள் அதிக அளவில் தேர்வானதாகவும் இதனை ஏற்றுக்கொள்ள முடியாமல் புதுச்சேரி மின்துறை திடீரென மறு அறிவிப்பு வெளியிட்டு பிராந்திய அடிப்படையில் பணியாளர்களை தேர்வு செய்வது கண்டனத்திற்குரியது எனவும் புதுச்சேரி மின்துறை உடனடியாக மறு அறிவிப்பை திரும்ப பெற்று முன்னர் அறிவித்தது போல தகுதி அடிப்படையில் பணியாளர்களை தேர்வு செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இத்துடன் சிறப்பு தொகுப்பு நிறைவடைகிறது. வணக்கம்.